அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் இமார்டல்ஸ் எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட்ல எங்கே முடிஞ்சிருக்கோம், டிராகன்ஸுக்கு பயந்து ஒரு சிட்டிக்குள்ளே வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய சேலஞ்சஸ் அப்படிங்கிறத மீட் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்வாட் டீமன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்திருக்கும். அங்கே இருக்க கோஸ்ட் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் போட்டு துவம்சம் பண்ணியிருக்கோம். அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இவங்க ஓடி போய் பார்க்குறாங்க, என்னடா இது ஸ்வாட் டீமன் என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த ஸ்வாட் டீமன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கோஸ்ட் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் போட்டு பயங்கரமாக துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோக்கு கேள்வி என்னன்னா, இவன் மட்டும் இருக்கான், மற்ற 2 பேர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன்னா காடஸுமே வந்து மறைஞ்சு போனாங்கல்ல, எங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்வாட் டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இப்போ இவங்க கிட்ட தான் நடந்து வரான். நடந்து வந்து என்ன கேட்குறான்னா, நீங்க யாராவது இந்த இடத்துல ஒரு லேடியை பார்த்தீங்களா, அவள் கையில் ஒரு ஒயிட் கலர் ஸ்வாட் இருக்கும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த டைமில் ஒரு பொண்ணு சொல்கிறா, யாரும் அவனை கோவப்படுத்துறாதீங்கடா டே, அவன் ஏற்கனவே பயங்கர கானில் இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு கோஸ்ட் சோல்ஜர் என்ன பண்ணுறான்னா இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு வரான். அந்த டைமில் இவன் என்ன பண்ணுறான், அந்த கோஸ்ட் சோல்ஜரும் கொண்டுட்டு இதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். நல்ல வேலை பக்கி போயிட்டானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, அதாவது அந்த சிட்டியை முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சோல்ஜர்ஸ் பாதுகாக்கிறாங்களே, அவங்களுக்கும் இந்த சோல்ஜர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, ஆமாம் அங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து ஹெவன்லி சோல்ஜர்ஸ், ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாமே கோஸ்ட் சோல்ஜர்ஸ், இதெல்லாமே நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறா. அந்த டைமில் லீமு கேட்குறான், சரி வேற என்ன படிச்சிருக்க சொல்லு அப்படிங்கிறப்போ இவன் சொல்ல மாட்டேங்கிறா. என் மேலே இருக்க ரெஸ்ட்ரிக்ஷனை எடு அப்படிங்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறா, எப்பா அதெல்லாம் பண்ணிடாத, இவன் வந்து சான்ஸ் கிடைச்சா நமக்கு பின்னாடியே குத்திட்டு போயிடுவா, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எடுத்துடாத அப்படிங்கிறா. இப்போ நம்ம ஹீரோமே என்ன சொல்கிறான், நான் நினச்சா உன்னை எப்போ வேணா கொலை பண்ண முடியும் சரியா, இங்கே இருக்கவங்க யாருக்குமே உன்னை பற்றி கவலை கிடையாது, ஒழுங்கு மரியாதை உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லு அப்படிங்கிறான். இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த மாங்க் வந்து நடக்க மாட்டேங்கிறான், அதே இடத்துல நின்றுட்டு இருக்கான். என்னடா அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு ஸ்வாட் டீமன் இருக்கான்ல, அந்த ஸ்வாட் டீமன் தான் வந்து இவனோட பிரதரை கொண்டிருப்பான். இவன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேட்ரட்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் அவனோட கத்தியை பார்த்தோன்னே என்னால் வந்து இருக்க முடியல, நான் போய் கண்டிப்பாக பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். சரிப்பா ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. இப்போ இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா என்னன்னா, இங்கே இருக்க மனுஷங்க எல்லாமே வந்து அந்த டெத் ஆரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு டெத் எனர்ஜியால் பாதிக்கப்பட்டு எல்லாருமே வந்து ஈவில் ஸ்பிரிட்டாக மாறிட்டாங்களாம். அந்த ஈவில் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரக்கூடிய அந்த மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ஃப்ளஷ் எல்லாம் சாப்பிட்டு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஈவில் ஸ்பிரிட் வருது. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த குரூப்ல இருக்கக்கூடிய அந்த 2 பொண்ணுங்க அவங்கள மட்டும் வந்து தூக்கிட்டு போயிடுதுப்பா. டே எங்கடா போறானுங்க, காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். அந்த டைம்ல அந்த கொக்கோ இருக்கு இல்லையா, அது வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகுது. பின்னாடியே இவங்க எல்லாமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொக்கோ வந்து அங்க இருக்கக்கூடியதெல்லாம் மோப்பம் பிடிச்சிட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களுமே வந்து பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. இவங்க ஓடி போய் நிற்கக்கூடிய அந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதாவது ஒரு பேய் நம்மளை சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்னடா இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கதவெல்லாம் மூடுது. உள்ளுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாவப்பட்டி மட்டும் வெளியில் வருதுப்பா. அந்த டைமில் அந்த ஸ்கெலிட்டன் வந்து சொல்லுது, இவன் தான் கடத்திட்டு போனான் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அந்த ஈவில் ஸ்பிரிட் இங்கே வந்துருச்சு, நீங்கள் 3 பேரும் உள்ளுக்குள்ளே போங்க, போய் அந்த பொண்ணுங்க எங்கே இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுது. கொக்கோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீயும் உள்ளுக்குள்ளே போ, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, இங்கே இருக்க ஸ்பிரிட் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலுமே அந்த சவப்பட்டியை உடச்சிக்கிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தது, அவங்கள உள்ளுக்குள்ளே போக விட மாட்டுது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஸ்பிரிட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். நீங்கள் உள்ளுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான். அவனும் லீமும் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு ஸ்பிரிட் கிட்ட தான் சண்டை போடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது எல்லாம் ஓகே, ஆனால் இதோட எனர்ஜி எங்கே இருக்குன்னே தெரியலையே, சோர்ஸ் ஆஃப் பவர் எதுனே தெரியலையே அப்படிங்கிறான். சரி சோர்ஸ் எதுன்னு தெரியலன்னா அதை சோர்ஸை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லீமும் நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே மாற்றி சண்டை போட்டுருக்காங்க. அப்போ லீமு என்ன பண்ணான்னா அந்த ஒரு ஸ்பிரிட்டை ட்ராப் பண்ணுறான். அதால் வந்து நகர முடியல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட அந்த எம்பரர் ஸ்டார் ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து அந்த ஒரு கத்தி அதோட நெத்தியிலே இறக்கிட்டான்ப்பா. சரிடா கொண்டுட்டாங்கடா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அங்கே இருக்கக்கூடிய மொத்த எனர்ஜியும் கேதர் ஆகி அது ஏஞ்சிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட இப்போ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னடா இது கிரீச்சரு இப்போ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அது என்ன தெரியுமா பண்ணுது, இந்த 2 பேரையுமே ஒரு சாவப்பட்டியில் பிடிச்சிச்சு. இப்போ 2 பேரையும் பார்சல் பண்ணி எங்கே அனுப்ப போகுதுன்னு தெரியல. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்வாட் டீமன் இருக்கார் இல்லையா, பயங்கரமாக சண்டை போட்டுருக்காரு. யார்கிட்ட, நம்ம மாங் கிட்ட தான். அந்த ஆளுக்கு சண்டையை தவிர எதுவுமே தெரியாது போல தெரியுது. அவன் என்ன சொல்கிறான், மாங் கிட்ட இங்கே பாரு உன்னோட எல்லா டெக்னிக்கையும் காட்டு, இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு சான்ஸே கிடைக்காது அப்படிங்கிறான். இவருக்கு பயங்கர கோவம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் ஒன்று பயன்படுத்துறாருப்பா. அதாவது ஒரு அவதார் மாதிரி கிரியேட் ஆகும் இல்லையா, அந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தலான்னு பார்க்கும்பொழுது இவங்களை சுற்றி ஏகப்பட்ட பறவைகள் அப்படிங்கிறது பறக்குது. இது சாதாரண பறவை இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் பேர்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 1 2 கிடையாது, ஏகப்பட்டது பறக்குது. இந்த ஸ்வாட் டீமனுக்கு கோவம், என்னோட சண்டைகளை குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேர்ட் அட்டாக் பண்ணுறான். இப்போ இந்த மனுஷனுமே என்ன யோசிக்கிறான்னா, இல்லை இவ்வளோ ஈவில் பேர்ட்ஸ் வந்துருச்சு, இதுக்கு மேலே சண்டை போட முடியாது, சண்டை நிறுத்தி வைப்போம் அப்படிங்கிறான்.
இங்க சவப்பெட்டிக்குள்ள மாட்டின 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஒருத்தன் வந்து சவப்பெட்டிய உடைச்சிட்டு வெளில வரான். இன்னொருத்தன் டெலிபோர்ட் ஆகி வெளில வந்துடுறான்ப்பா. இவங்களுக்கு என்னடா இது பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சே அப்படின்னு பார்க்குறாய்ங்க. ஆனா அது சும்மா இருக்குமா? இவ்வளோ நேரம் இவனுங்க அடிச்சானுங்களே, இப்ப அது திரும்ப அடிக்க ஆரம்பிக்குது. அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. அத சுத்தி ஒரு கிளாத் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து இதுக்கு ஸ்ட்ரென்த்த குடுத்துக்கிட்டு இருக்கு. உடனே லீமு சொல்றான், அப்ப அது எடுத்துற வேண்டியதான்னு சொல்லிட்டு, இப்ப இதுதான் பிளான். அந்த ஒரு கிளாத்த எப்படியாவது எடுக்கணும். நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ண, லீமு இன்னொரு பக்கத்துல இருந்து அட்டாக் பண்றான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான், அதோட கையில குத்திடுறான். அது என்ன பண்ணுது, திரும்ப இவனை கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது இவன் கஷ்டப்பட்டு அது கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அதோட இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா கத்தி அப்படிங்கிறது குத்தப்பட்டிருக்கு. லீமு என்ன பண்ணனா, அதுக்கு பின்னாடி இருக்க துணியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். வந்துருன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவா விட்டுருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மத்தவங்களும் வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம கொக்கோ என்ன பண்ணுதுன்னா, அதோடைய பவரை யூஸ் பண்ணி அந்த ஒரு கை வந்து அசையாம இருக்க மாதிரி பண்ணிடுதுப்பா. ஸோ மற்றவங்க என்ன பண்றாங்க, அந்த துணியை இழுக்கிறாங்க. இழுடா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கொக்கோ என்ன பண்ணுது, அந்த ஒரு கோஸ்ட் அசைய விடாம பண்ணுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணானா, அந்த கத்தியை எடுத்து கரெக்டாக அதோட தலையை வெட்டிடுறான். இப்போ தலையை வெட்டின உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டிசிப்பேர் ஆயிடுச்சு. அந்த ஒரு கிளாத் வந்து கீழே விழுந்துருச்சு. அப்போ அந்த 3 ஸ்கெலட்டன் கிளாத்தை வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கேட்குறான், உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறான். ஐயோ எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்குது. இப்போ 2 பொண்ணையும் காப்பாத்தியாச்சு. இங்க இருந்து எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சஸை காட்டுறாங்க. அவ வந்து ஓடிக்கிட்டு இருக்கா. பின்னாடியே வந்து அந்த கோஸ்ட் சோல்ஜர்ஸ் இருக்காங்களா, எல்லாருமே துரத்திக்கிட்டு இருக்காங்க. இவளுமே சமாளிச்சு பார்க்குறா, ஒன்றும் முடியல. அந்த டைம்ல இவளை காப்பாத்துறதுக்காக அந்த காடஸ் அந்த இடத்துக்கு வராங்க. காடஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் ஒளிஞ்சுக்கோ, நான் வந்து இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு உன்னை வந்து மீட் பண்றேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவளும் போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ அந்த காடஸ் என்ன பண்றாங்க, அந்த கோஸ்ட் சோல்ஜர்ஸ் இருக்காங்களா, அவங்க கூட சண்டை அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவ ஓடி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்துருவாளா. அதான் நம்ம ஹீரோ சொல்றான், பத்தியா கடைசியா நிலைமையை உன்னை பாதுகாத்துக்க முடியல அப்படிங்கிறான். அந்த டைம்ல அவன் என்ன சொல்றான், இங்க பாரு நீ மட்டும் என்ன ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோயேன், எங்க செக்டார் உன்னை சும்மா விடாது அப்படிங்கிறா. அந்த டைம்ல இன்னொரு பொண்ணு போய் சொல்றா, ஏம்மா நீ வேற, அந்த பொண்ணையே நாங்க அடிமையாக்கிட்டோம், நீயும் பார்க்க நல்லா தான் இருக்க, உன்னையும் அடிமையாக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த டைம்ல இவளை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிறாப்பா பிரின்சஸ். நம்ம ஹீரோ மிரட்டுறதுலேயே வந்து அவள் பயந்து போயிடறா. அவன் என்ன சொல்றான், அந்த கத்தி மட்டும் வெளியில வந்தது, இன்னைக்கு நீ செத்துருவே அப்படிங்கிறான். அவள் அப்படியே அரண்டு போய் நிற்கிறா. அந்த டைம்ல காடஸ் வந்து பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலன்னு வச்சுக்கோயேன், நம்மளால உயிரோட இங்கேருந்து வெளியில போக முடியாது. இங்க வந்த கிட்டத்தட்ட 2 நாள்லயே பாதிக்கு மேல இருக்கவங்க செத்து போயிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் இங்கேருந்து உயிரோட வெளியில போக முடியும், எப்படி வசதின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கப்பா. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.